ஸ்நாக்ஸும் டீயோட வரலாம் அப்படின்னு போனால் ஹோட்டலில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் செட் ஆகலை. அதோட சரி இட்லியும் கேட் நம்பர் வந்து 7. இங்கே தான் தேட்டரும் இருக்குது. இந்த நக்கீல் மால் வந்து ஓப்பன் பண்ண வருஷம் வந்து 2014. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பாலா ஆர்எம்டி விலாக். ஃபேஸ்புக்கில் போய் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் டூட்டி வந்து இன்றைக்கி வந்து 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. வேலைக்கு போகலை மேடம். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன பையனை கொண்டு அங்கன்வாடி ஸ்கூல் இருக்குது, அரபியில் வந்து ரவுதா ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்க, அங்கே கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற 2 பசங்களும் மேடம் கொண்டு போயிட்டு ஒரு மாலில் இறக்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து இருக்குது நக்கீல் மால் அப்படின்ட்டு. சினிமா பார்க்க தான் போகிறாங்க போல். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் இறக்கி விட்டு வந்தேன். வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. திருப்பி எத்தனை மணிக்கு நீ கூப்பிடும்போது திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியதான். போயிட்டு நமக்கு ரூமில் போய்ட்டு சமைக்கிற வேலை இந்த மாதிரி வேலையில் பார்க்க வேண்டியதான். ஏன்னா ரூம் போய் சேர என்ன 10 மணி ஆயிரும். 9:30 ஆயிடுச்சு, 9:30 ஆச்சு. போயில கடையில் போயிட்டு டீ சாப்பிட்டு போனேன். நான் ரூமில் டீ கூட சாப்பிடல. என் டூட்டி லேட்டானு சொல்லிட்டு நேற்று நைட்டே மெசேஜ் போட்டு வச்சுருந்ததுனால இன்றைக்கி நல்லாவே தூங்கி எழுந்திரிச்சேன் காலையில். ஏன்னா நைட்டும் வந்து 10 மணிக்கு தான் வந்தேன். டியூட்டிக்கு போயிட்டு 7 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வந்தேன். வண்டியை அங்கிட்டு பார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்துட்டேன். ஹோட்டலுக்கு தான் போய் டீ தான் வாங்க போகிறேன். டீ வாங்கிட்டு ஏதாவது சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வர்றேன். வந்துட்டு கண்டினியூ பண்ணேன். ஸ்நாக்ஸும் டீயோட வரலாம் அப்படின்னு போனால் ஹோட்டலில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் செட் ஆகலை. அதோட சரி இட்லியும் வடையும் வாங்கிட்டு சாயா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே இப்போ ரூமில் வந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களே போன் வந்துச்சுன்னா கஷ்டம். அப்புறம் லேட் ஆகிடுச்சுனாலும் டயத்துக்கு மேலே போகிறதுனால எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அது சாப்பிட்டேன். அப்போ அதுக்கு தான் வீடியோ எடுக்கிற யாகமே வந்துச்சு, எடுத்துக்கிட்டு இருக்கேன். இட்லி, வடை, சரிங்களா, சாம்பார், சட்னி, 2 சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் 3 இருந்துச்சு. இதில் ஓகே தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் உப்பு மாதிரி தெரியுது. எப்போ நல்லாயிருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லா நாளும் ஒரே மாதிரி வருது இல்லையா? ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறுது டேஸ்ட்டு. மாஸ்டர் மாறி மாறி வருவாங்களோ என்னமோ தெரில. நிறைய சாப்பிட்டுட்டு வேறு எங்கேயாவது போனால் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டூட்டி வந்துச்சு. மேடமும் ஹவுஸ்மேட் வந்திருக்காங்க. பேங்க்கு கொண்டு வந்து பேங்கில் இறக்கி விட்டுட்டு பின்பக்கமாக கொண்டு வந்து பார்க்கிங்கில் போட்டு நிற்கிறேன். பார்க்கிங்கில் சும்மா ரோட்டில் தான் ரோட்டு ஓரத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு நிற்கிறேன். ஒவ்வொரு வீட்டுகளில் டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்ப சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இக்காமா வந்து யார் அனுப்புகிறாங்களோ அவங்க இக்காமா கேட்பாங்க. அதனால் தொல்லை இல்லை. இப்போ வந்து அவங்க வந்து நின்றாங்கன்னா லேடிஸ்னால் கொஞ்சம் சீக்கிரம் பேங்க்கில் வந்து கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லைனில் வந்து வேகமாக முடிஞ்ச வேலை. இப்போ நம்ம போனோம்னா ஜென்ட்ஸ் நிறையா நிற்பாங்க. அந்த லைனில் நின்று தான் அனுப்புகிற மாதிரி இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுகளில் ஹவுஸ்மேட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. அதில் வந்து இருக்க தலைவலி இருக்குது பார்த்தீங்களா, பெரிய டென்ஷன் அது. அது வரைக்கும் எனக்கு அந்த டென்ஷன் இல்லை. மாதம் வந்து பணம் அனுப்ப வரும்போது ஹவுஸ்மேட்டை கூட்டிகிட்டு மேடம் வருவாங்க, அனுப்பி விட்ருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் சரி பார்க்கிங்கில் வேலை முடிஞ்சிடும். கூப்பிட்டோன்னே போய் வண்டி எடுத்துகிட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி தான் வண்டியை நிப்பாட்டிட்டு நிற்கிறேன் வெளியில். கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குங்கிட்டு. தண்ணியில் வந்து சப்ஜா விதை இருக்கு இல்லையா, அது போட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் குடித்தா தான் உடம்ப டெம்பரேச்சர்லேருந்து ஹீட்லேருந்து பாதுகாத்துக்க முடியும் போல். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரூம்லேயும் வரும்போது ஊற்றிக்கிட்டு வந்தேன். தெரியுதுங்களா? நல்லது. சப்ஜா விதை சாப்பிடுங்க. தண்ணியில் போட்டுருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டால் போதும், உடம்புக்கு நல்லது. வெயில் இன்றைக்கெலாம் 45 டிகிரிக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி பேங்கில் வேலை முடிஞ்சிருச்சு, கூப்பிட்டாங்க. 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு டக்குன்னு. இன்றைக்கி காலையில் வந்து இறக்கி விட்டு போனேன் நக்கீல் மாலில். இப்போ வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். டயம் வந்து 1:30 மணி ஆகுது. இங்கே தான் கேட் நம்பர் வந்து 7. இங்கே தான் தேட்டரும் இருக்குது. இந்த நக்கீல் மால் வந்து ஓப்பன் பண்ண வருஷம் வந்து 2014. தேட்ரு வந்தது வந்து 2020 தான் தேட்ரு இங்கே வந்துச்சு, ஓப்பன் ஆச்சு புதுசாக. ரியாத்துலேயே வந்து நக்கீல் மால்னு சொன்னால் ரொம்ப ஃபேமஸான ஒரு மாலு.
இங்கே தான் வந்திருக்காங்க. பிள்ளைங்களை கூட்டி படம் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காங்க. இனிமேல் போயிட்டு அந்த சின்ன பையனை வந்து அந்த ஸ்கூலில் விட்டு வந்தேன் இல்லையா, ரவுதா ஸ்கூல், அங்கன்வாடி ஸ்கூலு, அங்கே போயிட்டு பிக்கப் பண்ண போகணும். இங்கே கூட்டிகிட்டு இப்போ வெயிட் பண்ணுறேன். கால் பண்ணியாச்சு அவங்களுக்கு. வந்தவொடனே பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான். டியூட்டி ஒன்றும் இன்றைக்கி இல்லை. சாயங்காலமாக மதியம் வந்ததுலேருந்து ரூமில் தான் இருந்தேன். ஒரு 5 மணிக்கே மேடத்தை கொண்டு பள்ளியில் விட்டுட்டு இப்போ தான் போய் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வரும்போது சாண்ட்விச் வாங்க சொன்னாங்க. போய் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சாண்ட்விச் கொடுத்தாங்க. கொண்டு வந்து ரூமில் வச்சுருக்கேன். நான் நைட்டுக்கு சாப்பாடு வேறு செஞ்சேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு செஞ்ச சாப்பாடை வச்சுட்டு சாண்ட்விச் சாப்பிட வேண்டியதான். சாண்ட்விச் இது ஒன்று போதும். ஒரு சாண்ட்விச் இருக்குது. சாப்பாடு செஞ்சு வச்சு தான் போனேன் கூப்பிட்றதுக்கு. சாப்பாடு வடித்த மணிக்கில் இருக்குது. நாளைக்கு இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான். இது நாளைக்கு தான் சேர்த்து தான் வடித்தேன். நைட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு மதியத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு. அப்போ இது வந்து நாளைக்கு 2 வேளைக்கு வந்துடும் போல் அந்த சாப்பாடு. ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு சாண்ட்விச்சே போதுமானது. வாங்க பார்க்கலாம். என்ன சாண்ட்விச்னு தெரியல. ஆர்டர் பண்ணது வந்து மேடம் தான் ஆர்டர் பண்ணாங்க. இது வந்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளரிக்காய், இஞ்சி, கேரட்டு, இந்த உப்பு, இதெல்லாம் வெனிகரில் போட்டு ஊற வச்ச மாதிரி இருக்கும். அது சாண்ட்விட்சு இதுதான். குபூஸ், மஸ்ரி குபூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 2ஆக வெட்டி அதுக்குள்ளே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, உள்ள முட்டை, உருளைக்கிழங்கு, அந்த பலாப்பிள் அதெல்லாம் இருக்குது. அந்த வடை மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சு உருளைக்கிழங்கெலாம் வச்சு மேலே வந்து சலாட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒன்று போதும். நைட்டு சாப்பாடு முடிஞ்சிடும் இதுலையே. இந்த குப்பூஸில் பாதி இங்கிட்டு சாப்பிடும்போது இங்கிட்டு பாதி கொட்டுது. அந்த ரோல் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. கீழே எதுவும் சிந்தாமல் சாப்பிட்லாம். இது வந்து எப்படி பிடிச்சாலும் கீழே கொட்டிடும் பாதி. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன் ரூம்லேருந்து. அப்படியே இதை ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்க, இந்த பக்கம் ஸ்கூலு. இதை சுற்றி வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் கூடவே தான் இருக்கும். போயிட்டு வந்தோம்னா கரெக்டாக வந்துட்டு சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் செரிமானம் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ஒரு நாள் நான் பட்டப்பாடு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு நாள் நைட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் லேட் நைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு படுத்தேன். வயிற்று வலி வந்துருச்சு. அதுலேருந்து நான் நினச்சிட்டேன், சாப்பிட்டோன்னே சும்மாவது இந்த ஸ்கூலை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டு போய் படுத்துடணும் அப்படின்ட்டு. அன்னையிலேருந்து ஒரு ரவுண்டாவது சுற்றிடுவேன் இந்த ஸ்கூலை. இங்கேருந்து பார்க்க தெரியுதுங்களா, அங்கே வரைக்கும் இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா கரெக்டாக 3 தான் ஸ்கூலுடைய டோர் தான் நமக்கு ரூம்பு கரெக்டாக இருக்குது. அந்த தூரம் நிறையா வண்டிகள் போயிட்டுருக்காங்க. இது பார்த்தீங்களா, அநியாயமாக இருக்குல்ல. இந்த இடத்துல டிராஃபிக்கே இருக்காது அதிகமாக. முன்னாடி இது பேக் சைடில் ஒரு யூட்டர்ன் இருந்துச்சு, அதை அடைச்சிட்டாங்க. அடைச்சதுலேருந்து இந்த இடம் யூட்டர்ன் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. வண்டி ஆக்சிடெண்ட் வேறு நிறைய நடக்குது இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் அதுலேயும் பாருங்கள், அதுலேயும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரக்கு கிடக்கும். எந்த ட்ரக்குனா ட்ரோ பண்ணுவாங்க தெரியுங்களா, ட்ரோ பண்ணுற வண்டி ஒன்று இங்கே கிடக்கும். பகலில் இங்கே கிடக்கும். இப்போ சாயங்காலம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆன வண்டியில் ட்ரோ பண்ணி ஏற்றிட்டு போகிறதுக்கு. அரபியில் வந்து அந்த வண்டிக்கு பேர் வந்து சத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தா வண்டி இது எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இங்கே ஒரு வண்டி ஒன்று கிடக்குது, ஆக்சிடெண்ட் ஆனது நேற்று ஆச்சு. அதை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. நிசான் பெட்ரோலு, நிசான் வண்டி, சின்ன வண்டி தான் அது. 3+1 5 சீட்ரு. இங்கே அடி சரியான அடி, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வண்டியை எப்படி கிடக்கணும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த வண்டி தான் பாருங்க. பின்னாடி டிக்கி பார்த்தீங்களா, டயர்லாம் எப்படி கிடக்குன்னு. ஃப்ரண்ட்லேயும் அடி பார்த்தீங்களா லைட்டுக்கிட்ட. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். வந்துட்டு இங்கே ஃப்ரெண்ட் ரூம் இருக்குது. ஹிந்திக்கார பையன் தான் இருக்காப்புல. கொஞ்சம் நேரம் ஒரு ரூமில் உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு போகலாம். ஆளுகள் நிறையா தான் இருக்குது போல். செருப்புலாம் நிறையா கிடக்குது. வாங்க பார்க்கலாம். கதவை தட்டி யார் இருக்குன்னு. கேளே பாய், क्या कितना चप्पल तो 4-5 चप्पल है यार। हाँ क्या है, ठीक है। ए अच्छा बना बस बकरे का वो फोटो मारो। क्या बकरा है?
और कागे ना खाने की बात में आटी निकाल के क्या करेगा उधर है ना वो तिन भगने में। சாப்பிட்டு முடிச்சு விட்டு எலும்ப காட்டுறான் मटन ये क्या हुआ पूरा ब्लू कलर लगता है देख लो वीडियो में देख लो पूरा ये कहाँ बड़ा ரொம்ப நேரம் அங்கேயே பேசிக்கிட்டே இருந்தாச்சு டூட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு டூட்டிலாம் இதுக்கு பிறகு கிடையாது போய் தூங்க போகிறேன் ஓகே பாய் குட் நைட்